அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது, சமீப காலமாக உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் முதல்ல பாபா வங்காவினுடைய கணிப்புகளை தான் நாம் சரிபார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, பாபா வங்கா அவர்களுடைய பல கணிப்புகள் உண்மையாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது இவங்க உலகளாவிய மிகவும் பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டில் நுழையும் போதும் அந்த ஆண்டிற்கான அவங்களுடைய கணிப்புகள் என்னவென்று தெரிந்து கொள்ள ஆவல் இருக்கும். அந்த வகையில் இன்னும் 2 மாதங்கள 2026 அப்படிங்கிற புதிய ஆண்டுல நுழைய போகிறோம். பாபா வங்காவின் கணிப்புகளின்படி 2026வது ஆண்டு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். அதுவும் அந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால வெற்றிகளை குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த 2026வது ஆண்டு உலகத்துல மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. இயற்கை பேரழிவுகள், 3ஆம் உலகப் போர், பொருளாதார நெருக்கடிகள் போன்ற பல இந்த 2026வது ஆண்டுல நிகழ இருக்கிறது அப்படின்னா பாபா வங்காவின் கணிப்புகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது 2026வது ஆண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதிலும் குறிப்பிட்டு இந்த 5 ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதுல முதல்ல பார்க்க போற ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2026வது ஆண்டுல பல மாற்றங்களை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டுல பல புதிய விஷயங்களை செய்வாங்க. புதிய தொடக்கங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்துல பதவி உயர்வை பெறுவாங்க. புதிய தொழிலை தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தா இந்த ஆண்டுல அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்துல பல மாற்றங்களை காண போகிறாங்க. ஆனா எப்போதும் அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுக்கிறது இந்த நேரத்துல தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறலாம். அதனால அவசர முடிவுகள், பகைமை இவை எல்லாத்தையும் மறப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் 2026வது ஆண்டுல தங்களினுடைய கடின உழைப்புக்கான பலனை நிச்சயம் பெறுவாங்க. இதுவரைக்கும் வேலையில பல சிரமங்களை, தோல்விகளை சந்தித்து வந்தா இந்த ஆண்டுல வெற்றிகளை குவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வீட்டு சூழல் மகிழ்ச்சியாகவே இருக்கும். வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை நீங்க காண போகிறீங்க. ஆனா செலவுகளை சற்று கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதுவே பல பிரச்சனைகளை சந்திக்க வைத்துவிடும். அதே மாதிரி இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறது. கடந்த காலத்தோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்புக்குரியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2025வது ஆண்டை விட பிறக்க இருக்கக்கூடிய 2026வது வருடம் மிக சிறப்பானதாகவும் அற்புதமானதாகவே இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமண வரன் கைக்கூடி வரும். எந்த விஷயத்திலெல்லாம் தடைகள், தாமதங்கள், இழுபறியான நிலைகள் நீடித்திருந்ததோ அது அத்தனையும் விலகி தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையும். செல்லக்கூடிய பயணங்கள்ல கூட ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அனுகூலங்களை தரும். ஏதாவது ஒரு நற்பலன்களை நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான மேன்மை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதிலும் இந்த காலம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம். பல வெற்றி வாய்ப்புகளை நீங்க சூடி மகிழ்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்துல சுபிக்ஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது. கணவன் மனைவி அன்புடனும் அரவணைப்புடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா உற்சாகத்துல திளைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஆண்டாக இருக்க பெற போகிறது வரக்கூடிய ஆண்டு. இந்த வரிசையில அடுத்த பார்க்க போற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா பிறக்க இருக்கக்கூடிய 2026வது வருடம் மிக மிக அதிர்ஷ்டமானதாக அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆண்டுல பணிபுரியறவங்க புதிய பொறுப்புகளை பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருந்தா இந்த ஆண்டுல அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கப்பெறும். ஆன்லைன் வர்த்தகம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு அதற்கு சாதகமாகவே இருக்க பெறப்போகிறது. பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடி வரப்போகிறது. நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் காணப்படும்.
ஏற்படும். மன அழுத்தத்தில் இருந்து நீங்க விடுபட போறீங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் புதன்கிழமைகள்ல செய்யறது ரொம்பவும் சிறப்புக்குரியது. ஏன்னா 2026 புதன்கிழமை தங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும். அதனால எந்த ஒரு நல்ல விஷயமோ ஒரு தொடக்கமோ இல்ல முதலீடோ எதுவாக இருந்தாலும் புதன்கிழமைகள்ல செய்யறது கூடுதல் நன்மையை ஏற்படுத்தும். அது தங்களுக்கு வெற்றியையும் சாதகமான நிலையையும் உருவாக்கும். புது புது வியாபாரங்கள் தொழில்கள் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா நீங்க சுயதொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்குண்டான கால நேரம் கனிந்து வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிறகு இருக்கக்கூடிய வருடம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் தரவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாற்றங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தரப்போகிறது. மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்தில் பிறக்க இருக்கக்கூடிய இந்த வருடம் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய 2026 ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாகவே இருக்க பெறப்போகிறது. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும். மேலும் இந்த ராசிக்காரர்களினுடைய நிதிநிலை சிறப்பாகவே இருக்கும். இந்த ஆண்டில் நிதிநிலையில் பெருமளவில் முன்னேற்றத்தை காணப்போகிறீங்க. புதிய வணிகம் செய்ய எண்ணம் இருந்தா இந்த ஆண்டுல தொடங்குங்க. கொடிகட்டி பறக்கலாம். குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இந்த ஆண்டுல சூரியனின் பரிபூரண ஆசி எப்பொழுதும் இருக்கும். சிலருக்கு கோடீஸ்வரராகும் பாக்கியமும் கிடைக்கப்பெறலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு ஆதாயங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த நேரம் தங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் சரிங்க, அதில் உங்களுக்கு பெருமளவில் நன்மை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நினைச்சபடி நடக்கிறதுல அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் பெற இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடங்கினாலும் அதில் ஒரு நன்மைகள் இல்லை ஏதேனும் அனுகூலங்கள் உங்களுக்கு நிச்சயம் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி 2026 ஆண்டில் தங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை காணப்போகிறீங்க. அந்த மாற்றங்கள் அனைத்து மகிழ்ச்சியானவையாகவே இருக்கும். நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க. வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கிறதுனால வெற்றியும் பணமும் குவியும். ஆனால் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். ஓய்வு மற்றும் தூக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் தங்களுக்கு பூர்த்தியாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எதிர்பாராத பல நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல விதத்தில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. மொத்தத்தில் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்ததோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடிவதற்குண்டான வாய்ப்பாக அமைய பெறப்போகிறது. அதே நேரம்
சுபகாரியங்கள் திருமணமோ இல்லை வந்து வேறு ஏதேனும் ஒரு சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் வந்து விலகி உங்களுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. திருமண தடை பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக விலக காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலம், அதாவது 2025 வருடத்தில் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிங்களோ அது அத்தனையும் வந்து இந்த நேரத்தில் நடக்குங்க. அதற்கான காலங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து கனிந்து வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளும் தங்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.